ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிற இந்த 2 பொருளை மஞ்சள் துணியில் கட்டி 3 முடிச்சு போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். 3 நாள் இரவு அப்படியே வச்சிருந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது நான் இப்படி செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது. உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகணும். அப்படிங்கும் பொழுது இந்த பொருளுக்கு 3 நாளுக்கு கற்பூரம், ஊதுபத்தி, அதே போல் விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லி நீங்கள் உருவேற்றணும். உருவேற்றி செய்யும் பொழுது அந்த பொருளை நான் சொல்கிற இடத்துல நீங்கள் சமையலறையில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று வெள்ளி, நாளை சனி, நாளன்னைக்கு வந்துங்க ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அற்புதமான நாள். தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1. இந்த 3 நாள் இரவும் அந்த மூட்டையை பூஜை அறையில் வைத்து நீங்கள் டெய்லி இந்த மந்திரம் சொல்லிகிட்டே வரும் பொழுது அதுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். மகாலட்சுமி தான் நிரந்தரமாக தங்கக்கூடிய 2 பொருள்கள் தாங்க நான் சொல்ல போகிறேன். என்ன பொருள் போகுது, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட அப்படி மஞ்சள் கலர் துணி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சத்தூளில் நல்லா நனைச்சி அதை உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பும் அதில் ஒரு கைப்பிடி அளவு நாணயம் அதுவும் அதில் வச்சுருங்க. அப்படி என்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு இல்லைங்கிறவங்க ஒத்தைப்படியில் நீங்கள் ₹1 நாணயம், ₹2 நாணயம், ₹5 நாணயம் அதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒற்றைப்படியில் வச்சுக்கோங்க. அது வைக்கும்போது 3, 5, 7, 9, 11 இந்த எண்ணிக்கையில் தான் வைக்கணும். வச்சு அந்த 2 பொருளையும் அப்படியே உள்ளே வச்சு நல்லா டைட்டாக கடித்து 3 முடிச்சு போட்டு வச்சுருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து 2 தீபம் ஏற்றிய பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு மகாலட்சுமி தையை போற்றின்னு சொல்லி நீங்கள் நல்லா உருவ வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு 3 நாள் இரவு இப்படியே செஞ்சுட்டு சித்திரை 1 அன்னைக்கு இரவு அதை எடுத்து வீட்டில் இருக்கும் அரிசி பானை, அதாவது பக்கெட்டு, நீங்கள் மூட்டை இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளார அப்படியே உள்ளே புதைச்சி வச்சுருங்க. இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.